எல்லாருக்கும் வணக்கம். நேச்சுரல் லவ்வர்ஸும் வனவிலங்கு ஆர்வலர்களும் பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இடம்தான் அமேசான் மழைக்காடுகள். ஆனால் இங்கே நிறைய ஆபத்துகளும் நிறைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் அமேசான் காட்டில் வாழக்கூடிய ஆபத்தான விலங்குகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகத்திலேயே பெரிய சைஸ் பூரான் அமேசானில் தான் இருக்குது. இதோட நீளம் 30 சென்டிமீட்டர். நார்மலாக பூரான் சின்ன சின்ன பூச்சிகளை தான் சாப்பிடும். ஆனால் இது பல்லி, பாம்பு, தவளை, எலி, வௌவால்கள், பறவைகளை கூட சாப்பிடும். இவ்வளவு பெரிய விலங்குகளை அது எப்படி கொல்லும்? இந்த வகை பூரான்களுக்கு ஃபோர்சிபியூல்ஸ்னு சொல்லக்கூடிய 2 கொம்பு போன்ற அமைப்பு இருக்கு. இதை வச்சு இந்த பூரான் அதோட இரையோட தோலை தொலைச்சி விஷத்தை செலுத்தும். சின்ன விலங்குகள் மட்டும் இல்லாமல் 4 வயது குழந்தையை கூட இந்த பூரானோட விஷத்தால் கொல்ல முடியும். இப்படி ஒரு 4 வயது குழந்தை இந்த பூரானால் இறந்ததாக ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. வாண்டரிங் ஸ்பைடர்ஸ், சிலந்திகள்னா வீடு ஃபுல்லாக கூடு கட்டும். அதில் விழக்கூடிய பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். ஆனால் இந்த வாண்டரிங் ஸ்பைடர்ஸ் கொஞ்சம் ஆபத்தானது. பகல் பொழுதில் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருக்கும். நைட்டான அதோட இரையை தேடி வேட்டையாடும். காடுகளில் மட்டும் இல்லாமல் மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள்லையும் கூட இது வாழுது. இதோட விஷம் ரொம்பவே டாக்ஸிக்கானது. 1996 தான் இதுக்கான ஆன்டிடோட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 14 பேர் இந்த ஸ்பைடர் கடிச்சு விஷத்தால் இறந்துருக்காங்க. இதோட விஷம் உடம்புல ஏறுச்சுன்னா தாங்க முடியாத வலி, வீக்கம், மசில் கண்ட்ரோல் லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ரெஸ்பிரேட்டரி பேரலைசிஸும் ஆகி டெத்தும் ஆகும். நார்மலாக இது வாழை மரத்துக்குள்ளே ஒளிஞ்சி வாழும். இந்த வாழைப்பழங்களை வேறு இடத்துக்கு அனுப்புறது மூலமாக ஒரு சில நாடுகளுக்கும் இந்த வாண்டரிங் ஸ்பைடர்ஸ் பரவி இருக்கு. ஷாக் அடிக்கக்கூடிய மீன் இருக்குன்னா நம்ப முடியுதா? பிரேசிலில் பாயக்கூடிய அமேசான் நதியில் அடியில் வாழக்கூடிய மீன் தான் எலக்ட்ரிக் ஈல்ஃபிஷ். ஒரு வளர்ந்த ஈல்ஃபிஷ்ஷால் 600 வால்டேஜ் எலக்ட்ரிக் சார்ஜை ஒரே ஷாட்டில் வெளியிட முடியும். இதோட வயிற்று பகுதியோட அடியில் எலக்ட்ரிக் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 3 ஜோடி ஆர்கன்ஸ் இருக்குது. ஒரு டைம் எலக்ட்ரிக் ஷாக்கால் மனிதனுக்கு எதுவும் ஆகாது. ஆனால் 5 இல்லாட்டி 6 டைம் எலக்ட்ரிக் சார்ஜால் மனிதனுக்கு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஆகும். இதனால டெத்தும் ஆகும். இதோட எலக்ட்ரிக் ஷாக் எவ்வளவு ஸ்ட்ராங்னா, ஏதாவது ஒரு முதலை இதை சாப்பிட வந்தால் இந்த ஈல்ஃபிஷ் அந்த முதலையை கூட எலக்ட்ரிக் ஷாக்கால் கொன்று போட்டுரும். அமேசான் காட்டோட ஏரிகள், மெதுவாக பாயக்கூடிய ஆறுகள்ல எல்லாம் 400 கிலோ எடையுடைய கருப்பு முதலைகள் வாழுது. அமேசான் எக்கோசிஸ்டத்தோட பெரிய பிரெடேட்டர் தான் இந்த பிளாக் கைமன்னு சொல்லக்கூடிய கருப்பு முதலைகள். 2008 இருந்து 2013 43 மனிதர்களையும் இது சாப்பிட்ருக்கு. எறும்பு கிட்ட கடி வாங்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சாதாரணமாக ஒரு எறும்பு கடிச்சா கொஞ்ச நேரம் வலிக்கும். ஆனால் அமேசான் காட்டில் வாழக்கூடிய புல்லட் எறும்பு கடிச்சா 24 மணி நேரமாக பெயின் இருக்கும். அதனால தான் இந்த எறும்புகளை 24 hours ants சொல்கிறாங்க. இது கடிக்கிற வலி ஒரு துப்பாக்கி தோட்டா உடம்பை தொலைச்சி போகிற அளவுக்கு வலியை கொடுக்கும். அமேசான் ரிவரில் வாழக்கூடிய பிரானான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மீன் இருக்குது. இதோட பலமே இதோட வாயும் தாடைகளும் தான். இதோட வாயில் 20 பற்கள் இருக்குது. ஒவ்வொரு பல்லும் ஒரு ரேசரோட ஷார்ப்னஸில் இருக்கும். இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா, ஒரு மனிதனோட சதையை முழுசாக இதால் பிரித்து எடுத்துட முடியும். யாராவது தெரியாமல் இதுகிட்ட மாட்டினா உடம்புல ஒரு துண்டு சதை கூட இருக்காது. பாய்சன் டாட் ஃப்ராக்ஸ், உலகத்தோட ரொம்ப விஷமுள்ள விலங்குகளில் இந்த வகை தவளைகளும் ஒன்று. ரெட், எல்லோ, ஆரஞ்சு, ப்ளூன்னு கலராக இருக்கும் இந்த தவளைகள். எல்லா கலர் தவளைகளும் விஷம்தான். அதுலேயும் மஞ்சள் நிற தவளைகளுக்கு விஷம் ரொம்பவே அதிகம். இதோட தோலில் தான் இந்த விஷம் இருக்குது. இந்த காட்டில் வாழக்கூடிய மக்கள் விலங்குகளை வேட்டையாடக்கூடிய அம்பில் இந்த தவளையோட விஷத்தை தடவி வேட்டையாடுறாங்க. இந்த தவளையோட விஷத்தை பேட்ரோகோடாக்சின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சின்ன அமௌண்ட் விஷம் உடலோட இரத்தத்தில் கலந்தாலே அது பக்கவாதம், டெத் எல்லாத்தையுமே உருவாக்கிடும். கிரீன் அனகோண்டா, பிரேசில் அமேசான் பகுதியிலையும் சவுத் அமெரிக்காவிலையும் இந்த கிரீன் அனகோண்டா பாம்புகள் அதிகமாக வாழுது. இந்த பாம்புகள் சதுப்பு நிலங்களிலையும் மெதுவாக தண்ணீர் பாயக்கூடிய ஓடைகள்லையும் தண்ணியில் மேலோட்டமாக மூழ்கி இருக்கும். அங்கு தண்ணி குடிக்க வரக்கூடிய தன்னுடைய இரைக்காக காத்துக்கிட்டு இருக்கும். இரை கிடைச்சதும் அதை சுற்றி இறுக்கி மூச்சு விட முடியாமல் ஆக்கி கொல்லும். படங்கள்லாம் அனகோண்டா மனிதர்களை கொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இதுவரைக்கும் இது ரிப்போர்ட் பண்ண
காணப்படலை. வேற விலங்குகளை கொன்னாலும் மனிதர்களை சாப்பிட்ற அளவுக்கு அனகோண்டா ஸ்ட்ராங் இல்லைன்னு தான் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. கொசுக்கள் நார்மலாக ஹாட்டான ஈரப்பதம் நிறைஞ்ச என்விரான்மெண்ட்டில் தான் வாழும். அமேசான் காடு கொசுக்கள் வாழ்கிறதுக்கு அழகான சூழ்நிலையை கொடுக்குது. அமேசான் காட்டை விசிட் பண்ண போகிற விசிட்டர்ஸ்க்கு கொசுக்கள் மலேரியா, எல்லோ ஃபீவர் போன்ற நோய்களை வாரி வழங்குது. ப்ரிகாஷன் இல்லாமல் போகிறவங்களுக்கு கொசுக்கள் யமன் வடிவத்தில் அமேசான் காட்டில் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாதான் இந்த வீடியோவை யூடியூப் எல்லாருக்குமே ஷேர் பண்ணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.